சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு மேள தாளங்கள் முழங்க வரவேற்பளிக்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையினை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதற்கு முன்பாக முதலமைச்சரை வரவேற்பதற்காக மேலதாளங்கள் முழங்கவும் பட்டாசுகள் வெடித்தும் திமுகவினுடைய தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 3:30 மணிக்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையிலும், அதேபோன்று அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையிலும் ஆளுநர் இன்று 3:30 மணிக்கு புதிதாக பொறுப்பேற்க அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணங்கள் செய்து வைக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அமைச்சரவை மாற்றம் குறித்தும், அதே போன்று துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையிலும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஐ. பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளோடு தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அமைச்சர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு இன்று பிற்பகல் செல்ல இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையில் அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன, அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க குணசேகரன். புதிதாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு நேற்று ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த கடிதத்தை ஆளுநர் ஒப்புதல் அளித்து மீண்டும் நேற்று இரவு அனுப்பியிருந்தார். அதில் 6 இலாக்காக்கள் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருந்ததாகவும், அதுபோன்று 4 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க கூடுவதற்கான அந்த அழைப்பும் நேற்று ஆளுநர் மாளிகையிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும், அதே போன்று செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்ட 4 பேர் புதிதாக மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலாக்காக்கள் 6 பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு பால்வளத்துறை முறை மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதன் அவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அரசு தலைமை கொறடாவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் புதிதாக 4 அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் 6 பேருக்கு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கைல்வெளி செல்வராஜிற்கு மனிதவள மேம்பாட்டுத் துறையாகவும், அதே போன்று ஆதிதிராவிடர் பழங்குடி நலத்துறை அமைச்சராக மதிவேந்தன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த 6 பேருக்கும் இன்று மாலை இலாக்கா மாற்றம் செய்வதோடு செந்தில் பாலாஜி, கோவி செழியன், அதே போன்று ராஜேந்திரன் உள்ளிட்ட ஆவடி நாசர் உள்ளிட்ட 4 பேருக்கு புதிய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதவி பிரமாணங்களை இன்று 3:30 மணிக்கு ஆளுநர் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்பாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். நேற்று இரவு முதலமைச்சருக்கு நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பெற்றதோடு மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் அவருக்கு நேற்று இரவு வாழ்த்துக்களை
வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அவரது இல்லத்திலிருந்து பெரியார் திடல் மற்றும் அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடம் மற்றும் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் இல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்விலும் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். அதன் பிறகாக சரியாக ஒரு 3 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சரோடு நேரடியாக சென்று 3:30 மணிக்கு ஆளுநரோடு அந்த பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். சரியாக 1 மணி நேரத்திற்குள்ளாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் 4 புதிய அமைச்சர்களும் அதே போன்று 6 பேர் இலாகா மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சர்களாகவும் இன்று பதவி பிரமாணங்கள் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஐ. பெரியசாமி உள்ளிட்டோருடன் ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், முத்துசாமி மற்றும் டி.கே.எஸ். இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். முதலமைச்சருக்கு அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கவும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தது. திமுகவினுடைய தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்திற்கு மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சருடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பதவி கிடையாது, கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு. நிறைய பேர் நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனங்களை நான் உள்வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பை இப்போ இந்த 2 வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்னும் ஒரு கூடுதல் பணி தான். இதையும் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மூத்த அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. வருகின்ற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். அதை நான் உள்வாங்கி கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. இன்று மாலை துணை முதல்வராக திரு உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கும் நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகாக அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல விமர்சனங்களை உள்வாங்கிக் கொள்கிறேன், விமர்சிப்பவர்களுக்கு நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார். துணை முதல்வர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து செயலாற்றுவேன் எனவும், துணை முதல்வர் பதவி அளித்ததற்காக முதலமைச்சர் மற்றும் திமுக பொதுச் செயலாளருக்கு தன்னுடைய நன்றியினை அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனவும், விமர்சனங்களை உள்வாங்கிக் கொள்கிறேன், விமர்சிப்பவர்களுக்கு நன்றி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக பதில் அளிப்பேன் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.